You take complete control. In the mighty name of Jesus. ஆரம்பம் முதல் முடிவு வரை நீங்க சம்பூர்ணமாக ஆளுகை செய்யுங்க. இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸோ நம்ம பாடுற பாடல் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை ஆராதனை செய்யலாம். அவர் யார்? அவர் நல்லவர், சர்வ வல்லவர், கைவிடாத தேவன் அவர். ஸோ நீங்கள் ஆராதனை செய்யும் போது உற்சாகமாக முழு மனதோடு உணர்ந்து நம்ம ஆண்டவரை ஆராதனை செய்யலாம். ரெடியா? எஸ். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், கைவிடாத தேவன். இன்னைக்கு நம்ம என்ன உற்சாகமாக ஆராதனை செய்யலாம். தேங்க்யூ ஜீசஸ். ரெடியா? சொல்லாமா? உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. We thank you Jesus. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே,
வல்லவர், சர்வ வல்லவர். அவர் போல் வேறு தெய்வமே இல்லை. எஸ், we thank you Jesus, we thank you. அவர் இம்மட்டும் நம்மளை காத்து வந்திருக்கார், இனிமேலும் அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு ஒரு கன்னட பாடலை பாடி நம்ம ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். எஸ், எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எஸ், நம்ம ஆண்டவர், ಅವರ ಬಿಟ್ಟು நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நான் ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು. அவர் நம்மோடு இருக்கிற தேவன். உற்சாகமாக கொஞ்சம் மூமெண்ட்ஸை போட்டு என்ஜாய் பண்ணி நம்ம ஆண்டவரை ஆராதனை செய்யலாம். ஏன்னா அவர் நம்மளோட தந்தையாக இருக்கிறார், நாங்கள்லாம் அவரோட நம்மளனா பிள்ளை. ஸோ நம்ம ஆராதனை செய்யலாம். எஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எஸ். ನನ್ನ ನಾಡೆಯಿಂದ ಗಾಳಿ, ನನ್ನ ನುಡಿಯಿಂದ ಗಾಳಿ, ನಿಮ್ಮ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ನನ್ನ ನಾಡೆಯಿಂದ ಗಾಳಿ, ನನ್ನ ನುಡಿಯಿಂದ ಗಾಳಿ, ನಿಮ್ಮ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ನನ್ನ ಸರ್ವಾಂಗಗಳು ನಿನ್ನ ಸ್ತುತಿ ಮಾಡಲಿ, ನನ್ನ ಸರ್ವಾಂಗಗಳು ನಿನ್ನ ಸ್ತುತಿ ಮಾಡಲಿ. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಯೇಸಪ್ಪ, ನೀವೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಯೇಸಪ್ಪ, ನೀವೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು. கைகளை தட்டி நம்ம ஆண்டவரே ஆராதனை செய்யலாம். ஜோராக தட்டலாம். காலையில் எல்லாரும் சாப்பிட்டு வந்தீங்க தானே? யார் யார் சாப்பிடல? எல்லாரும் சாப்பிட்டு வந்திருக்கீங்க. ஸோ உற்சாகமாக சாப்பிடலையா? பரவாயில்ல, நம்ம வெள்ளநாடியில் ஆண்டவரோட சன்னிதானத்தில் அவர் நல்லவர், அவர் அவர் நம்மளோட தந்தையாக இருக்கிறார். நம்ம உற்சாகமாக ஆராதனை செய்யலாம். அப்பா அப்பா ஏசப்பா, நீவே ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ, ನೀವೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು. ನನ್ನ ನಾಡೆಯಿಂದ ಗಾಳಿ, ನನ್ನ ನುಡಿಯಿಂದ ಗಾಳಿ, ನಿಮ್ಮ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ನನ್ನ ನಾಡೆಯಿಂದ ಗಾಳಿ, ನನ್ನ ನುಡಿಯಿಂದ ಗಾಳಿ, ನಿಮ್ಮ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ನನ್ನ ಸರ್ವಾಂಗಗಳು ನಿನ್ನ ಸ್ತುತಿ ಮಾಡಲಿ, ನನ್ನ ಸರ್ವಾಂಗಗಳು ನಿನ್ನ ಸ್ತುತಿ ಮಾಡಲಿ. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ, ನೀವೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ, ನೀವೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು. ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗೆ ನೀನು ಯಜಮಾನನು, ಸರ್ವಲೋಕವು ನಿಮಗೆ ಅಡ್ಡಬೀಳಲಿ. ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗೆ ನೀವು ಯಜಮಾನನು, ಸರ್ವಲೋಕವು ನಿಮಗೆ ಅಡ್ಡಬೀಳಲಿ. ಸರ್ವ ಜನರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಲಿ, ಸರ್ವ ಜನರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಲಿ. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ, ನೀವೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ, ನೀವೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ, ನೀವೇ ನನ್ನ
தேங்க்யூ. ஓகே, நம்ம அவரை விட்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அவர் தான் நம்ம தந்தையாக இருக்கிறார். ஸோ இந்த பாடல் வைரலாகி போன பாடல் நம்ம பாடி ஆண்டவரை ஆராதனை செய்யலாம். டேலண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் என்னது ஆண்டவரோட கிருபை தான். இன்னைக்கு கிருபையால் தான் நம்ம என்ன இருக்கிறோம், உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கரங்களை உற்சாகமாக தட்டி, இப்போ இல்லை பாடும்போது உற்சாகமாக தட்டி நம்ம ஆண்டவரை ஆராதனை செய்யலாம். ஓகே, உங்கள் எனர்ஜி வர்ஷிப்பில் காமிங்க. ஓகேவா? எஸ். இன்னும் நாளியல, இன்னும் தோத்து போகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏ ஏ ஏ போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏ ஏ ஏ சொல்லாமா? இன்னும் நாளியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏ ஏ ஏ போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேனே ஏ ஏ ஏ கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருப. எஸ், நம்ம பலத்தால் ஒன்றும் இல்லை, தேவனோட ஆவியாலவே எல்லாம் சாத்தியம். இந்த பாடலை பாடும்போது நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸும் போட்டு நம்ம ஆண்டவரை ஆராதனை செய்யலாம். ஓகேவா? எவ்வளோ பேர் ரெடியா? எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் கிருபை உங்களை உயர்த்தும். நீங்க விசுவாசிங்க. எஸ், we thank you Jesus. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏ ஏ ஏ நிற்கிற, நிர்மூலமாகாமலே நிற்கிற, ஆனாலும் நிற்கிறேனே ஏ ஏ ஏ படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் நிற்கிறேனே ஏ ஏ ஏ நிற்கிற, நிர்மூல
அப்பா பலத்தால் ஒன்றும் இல்லை தகப்பனே, தேவ ஆவியால் உங்கள் கிருபையால் மாற்றம் தான் ராஜா நம்ம இங்கே இருக்கிறோம். எஸ், தேங்க்யூ லார்ட், வி தேங்க்யூ. நம்ம வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அவருக்கு நன்றி சொல்லுங்க. எஸ், நன்றி உள்ள பிள்ளையாக அவருக்கு நன்றி செலுத்துங்க. வி தேங்க்யூ ஜீசஸ், வி தேங்க்யூ லார்ட். அப்பா நீங்கள் இம்மட்டும் நமக்கு செய்த உதவிக்காக நன்றி ராஜா. இனிமேலும் நீங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. எஸ், ஒரு நாள் நீங்கள் விலகாமல் நம்மளை காத்து வந்தீரே. வி தேங்க்யூ லார்ட், வி தேங்க்யூ. நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லலாமா? ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. சொல்லாமா? என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. தேங்க்யூ லார்ட். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீ. மறுபடியும் சொல்லாமா? விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம். Thank you Jesus. ஒரு நாளும் நம்ம விலகாமல் காத்து வந்தீரே. முன் செல்லும் மேகம் நீர், ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. Yes Lord, we thank you Lord. Yes, yes Lord. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. Amen. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை
you Lord. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Yes Lord. Yes Lord, we thank you Father. We thank you Lord. Yes Jesus. அப்பா உங்க பிரசன்னம் இங்க we already feel it. Thank you Lord Jesus. Thank you. வாய்களை திறந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். We thank you Lord. We thank you Jesus. விலகாத we thank you Lord. சொல்லாமா விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, Holy Spirit, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், Jesus, முன் செல்லும் மேகம். கைவிடாத தேவன், ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஷெலரமோ, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. Yes Lord. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வஷலரமோ, நீஹா ஷெலரமோ, நீஹா ஷெலரமோ, நீஹா ஷெலரமோ, நீஹா ஷெலரமோ. அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே. We thank you Jesus. We are sharing the மகிமையின் ஆவியானவரே. Yes Lord. Thank you Jesus. Thank you Lord. We release the mighty Lord Jesus. Power of Father. அப்பா, எல்லா இடத்திலும் தகப்பனே, இங்க இருக்கிற ஒவ்வொரு மனசிலும் ராஜா காயமான எவ்வளோ கசப்பு எண்ணங்கள் இருக்கு தகப்பனே. You are going to heal everything Lord Jesus. You are going to heal their broken heart. உடைந்த உள்ளங்களை நீங்க தேற்ற போறீங்க ராஜா. We thank you Lord. ஆவியானவரே, நீங்க தெளிந்த ஆவியானவராக இருந்து இவங்களை வழி நடத்த போறீங்க ராஜா. We thank you Lord. We thank you. Yes Lord Jesus. அப்பா, இவங்களோடு நீங்க இருந்து you continue ministering to them. We thank you Lord. We thank you Jesus. Yes, thank you Janet. God bless you. Yes. நான் போவேன் எதிரின் முன்பாக,
என் கைகளில் அவர்களை கொடுத்திட்டார். நான் போவேன் எதிரியின் முன்பாக. என் கைகளில் அவர்களை கொடுத்திட்டார். பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே, அவர் கரங்கள் என் மேலே. பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே, அவர் கரங்கள் என் மேலே. போசேஸ் கரடாக இருந்தாலும், சேனே வழுதிட செய்தாலும், போசேஸ் கரடாக இருந்தாலும், சேனே வழுதிட செய்தாலும், என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். ஆமென். நம்மளை உயர்த்திடும் தேவன் ಕಿರುಬೈನಾಲ ವೆಟ್ರಿ ಪೆರ ಸೇದಿರ್ಕಾರೆ. ಆಮೆನ್. ಸೊ ಈ ದಿನ ನಮ್ಮ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ದಿನವನ್ನು ನಾವು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. இன்னைக்கு என்னத்தை செலிப்ரேட் பண்ணுறோம்? இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ கர்த்தர் இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் செலிப்ரேட் பண்ணுறோம். அதை தாண்டி there should be a personal independence. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ನಿಮ್ಮ ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಜೀವನದಲ್ಲಿ ಸಹ ಇರಬೇಕು. ಆಮೆನ್. ಎಷ್ಟು ಜನಕ್ಕಿದೆ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತೆ? ಕರ್ತರ್ ಕುಮಾರನ್ ಯಾரை விடுவிக்கிறார்களோ அவர் நிஜமாகியே அவங்க என்னவா இருக்காங்க? விடுதலையா இருக்காங்க. ಸೊ ಇವತ್ತು ಆಚೆ ಕಡೆ ನಾವು ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಅದೇ ಹೃದಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಭಾರದಿಂದ, ನಮ್ಮ ಕಷ್ಟದಿಂದ, ನಮ್ಮ ಹೋರಾಟದಿಂದ ಡೆಲಿವರೆನ್ಸ್ ಅನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರೋದು ಯಾರು? நமக்கு கொடுத்துருக்கிறது யாரு? எஸ். ஸோ அவரை நோக்கி நீங்கள் ஆண்டவரே எல்லா விதத்துலேயும் என்னுடைய தேசத்திற்கும் என்னுடைய பர்சனல் வாழ்க்கையிலையும் எல்லா தேவையில்லாத திங்ஸ்லேருந்து எனக்கு விடுதலை கொடுத்த கிருபைக்காக நன்றின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? கேன் வி வர்ஷிப் ஹிம்? எஸ். பள்ளத்தாக்கில் நடந்தாலும், ஆயுதம் இல்லாமல் போனாலும், நான் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், ஆயுதம் இல்லாமல் போனாலும், என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். கரடாக இருந்தாலும், சேனே வழுவிட செய்தாலும், மோசேஸ் கரடாக இருந்தாலும், சேனே வழுவிட செய்தாலும், என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். நான் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், ஆயுதம் இல்லாமல் போனாலும், சொல்வமா? நான் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், ஆயுதம் இல்லாமல் போனாலும், என்னை உயர்த்திடும் டாடி கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். மோசேஸ் கரடாக இருந்தாலும், சேனே வழுதிட செய்தாலும், மோசேஸ் கரடாக இருந்தாலும், சேனே வழுவிட செய்தாலும், என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். எஸ். ஸோ நான் பள்ளத்தாக்கில் இருந்தாலும், ஆயுதமே இல்லாமல் போனாலும் என்ற மாடர்ன் ವರ್ಷನ್ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ಈಗ ನೀವು ಕಣಿವೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. ಈಗ ನೀವು ಎಲ್ಲಿದ್ದೀರಾ? ಈಗ ಎಲ್ಲಿದ್ದೀರಾ? ಹೆಂಗೆ இருக்கீங்க? ಸಿಟಿயில் இருக்கீங்க. ಎಲ್ಲಿದ್ದೀರಾ?
ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಸಿಟಿಯಲ್ಲಿ. ಸೊ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಕಣಿವೆಯಲ್ಲಿರೋದು ದೊಡ್ಡ ಕಷ್ಟ. ಇವತ್ತು ಸಿಟಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಏನು ಕಷ್ಟ? என்ன கஷ்டம் இருக்குது? உங்களுக்கு ಕಷ್ಟமே இல்லையா? ವೆರಿ ಗುಡ್. ಇವತ್ತು ನಮಗೆ ಹೋರಾಟಗಳು ಕಷ್ಟಗಳಂದರೆ ಏನ್ತಿರದ ಬಗ್ಗೆ ಜಾಸ್ತಿ? ಹಣ. ಸೊ ಆ್ಯಕ್ಚುಲಿ ನೀವು ಏನು ಹಾಡಬೇಕಂದ್ರೆ ಕರೆಕ್ಟಾಗಿ, நான் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் ஆயுதம் இல்லாமல் போனாலும், இன்னைக்கு ஆயுதம் ಇಲ್ಲ ಕಟ್ಟಿ ಕೂಡ ನಮಗೆ ಆಯುಧ ಎಲ್ಲ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಏನು ಬೇಕಾಗಿದೆ? ಏನು ಬೇಕಾಗಿದೆ? பணமே இல்லாமல் போனாலும் என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். ஆமென். ஸோ உங்களை உயர்த்துகிற தேவன் உங்கள் பணமோ, உங்கள் பதவியோ, உங்கள் படிப்போ, உங்களோட எஜுகேஷனோ, உங்களோட குவாலிஃபிகேஷனோ, இல்லை உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டோ பார்த்து உங்களை உயர்த்த போகிறதில்ல. என்னை உயர்த்துகிற தேவன் கிருபையினாலே என்னை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என்னை உயர்த்துகிற தேவன். போசேஸ் கரடாக இருந்தாலும், சேனே வலுவிட செய்தாலும், என்னை உயர்த்துகிற தேவன் என்னை உயர்த்திட்டே இருப்பார். இன்ஃப்ளேஷன் ஆகலாம், பிரைசஸ் ஏறலாம், எல்லாம் கோல்டு விலை ஏறலாம், டைமண்ட் விலை ஏறலாம், ஆனா என்னை உயர்த்துகிற தேவன் உயர்த்திட்டே இருப்பார். என்னை உயர்த்துகிற தேவன், எங்க தேசத்தை உயர்த்துகிற தேவன் உயர்த்திட்டே இருப்பார். சொல்லுமா, கமான். நான் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், ஆயுதம் இல்லாமல் போனாலும், நான் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், ஆயுதம் இல்லாமல் போனாலும், என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். மோசேஸ் கரடாக இருந்தாலும், சீரே வழுவிட செய்தாலும், மோசேஸ் கரடாக இருந்தாலும், சீரே வழுவிட செய்தாலும், என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். பெரும் படைகள் இல்லாமல் இருந்தாலும், எல்லா சூழ்நிலையும் எதிர் நின்றாலும், பெரும் படைகள் இல்லாமல் இருந்தாலும், எல்லா சூழ்நிலையும் எதிர் நின்றாலும், அரண்களை நிர்மூலமாக்குகின்ற தேவவசனம் எனக்குள்ளே, அரண்களை நிர்மூலமாக்குகின்ற தேவவசனம் எனக்குள்ளே. மோசேஸ் கரடாக இருந்தாலும், சீரே வழுவிட செய்தாலும், மோசேஸ் கரடாக இருந்தாலும், சீரே வழுவிட செய்தாலும், என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். பெரும் படைகள் இல்லாமல் இருந்தாலும், எல்லா சூழ்நிலையும் எதிர் நின்றாலும், பெரும் படைகள் இல்லாமல் இருந்தாலும், எல்லா சூழ்நிலையும் எதிர் நின்றாலும், அரண்களை நிர்மூலமாக்குகின்ற தேவவசனம் எனக்குள்ளே, அரண்களை நிர்மூலமாக்குகின்ற தேவவசனம் எனக்குள்ளே. பெரும் படைகள் இல்லாமல் இருந்தாலும், எல்லா சூழ்நிலையும் எதிர் நின்றாலும். நிறைய பேர் சொல்றாங்க, இந்த
நன்னத்திர ரிசோர்ஸஸ் இல்லை, நான் செய்ய வேண்டிய வேலைக்கான எனக்கிட்ட அந்த திங்ஸ் என் கையில் இல்லை, பணம் இல்லை, எனக்கு தேவையான ஆட்கள் இல்லை, எனக்கு தேவையான நபர் இல்லை, என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, வேலை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். இந்த சிச்சுவேஷனை நம்ம பார்க்குறப்ப பெரும் படைகள் இல்லாமல் இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் எதிர் நின்றாலும். ஸோ இப்போ ಮೆನಿ ಆಫ್ ಯು சொல்கிறது என்னன்னா, ಏನಂತ ಏನೂ ಇಲ್ಲ ಆ್ಯಂಡ್ ಎಲ್ಲ ಸಿಚುವೇಶನ್ ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿದೆ. ನಾನು ಮಾಡ್ತಾ ಇರೋ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ, ನಾನು ನೋಡುವ ಸಿಚುವೇಶನ್ಸ್ ಎಲ್ಲ ಏನಾಗ್ಬಿಟ್ಟಿದೆ, விரோதமாக இருக்குது. எங்கே போனாலும் எனக்கு விரோதமாக இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ எதை குறித்தும் கவலைப்படாத. ದೇವರ ವಾಕ್ಯ ನಿನ್ನೊಳಗಡೆ ಇದ್ದರೆ ಅದು ಎರಿಕೋ ಕೋಟೆகளை ಕೂಡ ನಿರ್ಮೂಲಮಾಕಿಬಿடும். ದೇವರ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರಬೇಕು. ಹೆಂಗೆ இருக்கணும்? ದೇವರ ವಾಕ್ಯ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுற பிள்ளைங்க நாம இல்ல. வார்த்தை பேசுறப்ப சூழ்நிலைகள் உனக்கு தலை வணங்கி போகும். ஆமென். சோ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹಿಡ್ಕೊಳ್ಳುವ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವಿರೋಣ. இதுல சொல்றது, கர்த்தருடைய வசனம் எனக்குள்ள இருக்கு. அரண்கள், என் முன்னாடி இருக்கிற அரண்களை கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். வாய்களை திறந்து செல்வோமா? என் முன்னாடி இருக்கிற கடன் என்ற அரண்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. என் முன்னாடி இருக்கிற இஎம்ஐ என்ற அரண்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகுவதாக. என் முன்னாடி இருக்கிற எல்லா அடிக்கடிக்கு வந்து என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போற எல்லா அரண்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகுவதாக. எஸ், சொல்லுமா? பெரும் படைகள் இல்லாமல் இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் எதிர் நின்றாலும், பெரும் படைகள் இல்லாமல் இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் எதிர் நின்றாலும், அரண்களை நிர்மூலமாக்குகின்ற தேவ வசனம் எனக்குள்ளே, அரண்களை நிர்மூலமாக்குகின்ற தேவ வசனம் எனக்குள்ளே. கோஷேஸ் கரடாக இருந்தாலும் சேனை வழுதிட செய்தாலும், கோஷேஸ் கரடாக இருந்தாலும் சேனை வழுதிட செய்தாலும், என்னை உயர்த்திடும் டாடி கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். சொல்லுவோமா? நான் போக போறேன் எதிரியின் முன்பாக. நான் ஓடி போற பிள்ளைங்க இல்ல, எதிரிய நோக்கி வசனத்தை வச்சு அடிக்கிற பிள்ளைகளாக நாங்க இருக்கோம். எஸ், என் கைகளிலே எதிரிகளை கொடுத்து விட்டார். சொல்லுவோமா? எஸ். நான் போவேன் எதிரியின் முன்பாக, என் கைகளில் அவர்களை கொடுத்திட்டார். நான் போவேன் எதிரியின் முன்பாக, என் கைகளில் அவர்களை கொடுத்திட்டார். பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே, அவர் கரங்கள் என் மேலே. பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே, அவர் கரங்கள் என் மேலே. ಎದುರಿಯ பார்த்து ಓಡಿ ಒಳಿರ பிள்ளைங்க நாம இல்ல. ಎಂತ ಮಕ್ಕಳು ನಾವು? ದಾವೀದನ ಮುಂದೆ ಗೋಲಿಯಾತ್ ನಿಂತಿರುವಾಗ ದಾವೀದನ್ ஓடோக்பிட்னா ஆர்மி ஓடி போச்சு. ஆர்மி என்ன பண்ணிடும்? ஓடி போயிடுச்சு. ஆனா கர்த்தருடைய வசனம் உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இன்னைக்கு எந்த பிரச்சனை உங்க முன்னாடி கோலியாத் மாதிரி நின்றாலும் நான் சொல்றேன், உங்க பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதீங்க. வசனத்தை வச்சு நீங்க அடிக்கிறப்ப அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவன் உங்க தேவனாக இருக்கிறார். உங்க பிரச்சனைகள் முன்னாடி நின்று சொல்லுங்க, நான் உன்னை பார்த்து ஓடி ஒளிய போறது இல்ல, உன்னை ஆல்ரெடி கர்த்தர் என் கரத்துல கொடுத்துட்டார். சொல்லுமா? கமான். நான் போவேன் எதிரியின் முன்பாக, என் கைகளில் அவர்களை கொடுத்திட்டார். நான் போவேன் எதிரியின் முன்பாக, என் கைகளில் அவர்களை கொடுத்திட்டார். பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே, அவர் கரங்கள் என் மேலே. சொல்லுங்க.
கரங்களை நெத்தி தேவರಿಗೆ ಧನ್ಯವಾದ கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா, எதுவுமே இல்லாமல் இருந்தாலும், எல்லா சூழ்நிலைகள் எங்களுக்கு விரோதமாக நின்றாலும் நீங்கள் எங்களோட இருக்கீங்க. உங்கள் கரங்கள் எங்கள் மேலே இருக்குது ராஜா. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. धन्यवाद के साथ स्तुति गाऊंगा है यीशु मेरे खुदा, उपकार तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद. धन्यवाद के साथ स्तुति गाऊंगा है यीशु मेरे खुदा, उपकार तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद. योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे, योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे, ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु में. मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु में. धन्यवाद के साथ स्तुति गाऊंगा है यीशु मेरे खुदा, उपकार तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद. योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे, योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे, मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु में. मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु में. जय जय नाम यीशु नाम गाओ मैं सुबह शाम, जय जय नाम यीशु नाम गाओ मैं सुबह शाम, जय जय नाम यीशु नाम गाओ मैं सुबह शाम, जय जय नाम यीशु नाम गाओ मैं सुबह शाम, जय जय नाम यीशु नाम गाओ मैं सुबह शाम, जय जय नाम यीशु नाम गाओ मैं सुबह शाम. बलहीन का सारा, पापियों का दोस्त है तू, यीशु तू है कितना प्यारा, शब्द ना कैसे बताऊं. बलहीन का सहारा, पापियों का दोस्त है तू, यीशु तू है कितना
प्यारा शब्द ना कैसे बताऊं, जय जय नाम यीशु नाम गाओ मैं सुबह शाम, जय जय नाम यीशु नाम गाओ मैं सुबह शाम, जय जय नाम यीशु नाम गाओ मैं सुबह शाम, जय जय नाम यीशु नाम गाओ मैं. Thank you Jesus. ಪರಲೋಕದ ರಾಜ್ಯದ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನೇರಾಗಿ ನಿಮ್ಮ ದೇಶದ ಮಕ್ಕಳನ್ನು ನಿಮ್ಮ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸೋದಕ್ಕಾಗಿ ನಾವು ಬಂದಿದ್ದೀವಿ ಡ್ಯಾಡಿ. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಕೇಳಿ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಇಂಡಿಯಾ ಮೇಲೆ ಒಂದು ರಿವೈವಲ್ ಉಂಟಾಗಲಿ ಡ್ಯಾಡಿ. ಇಂಡಿಯಾದ ಮೇಲೆ ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் டாடி. Let there be a revolutionary change of Father Lord. சாதாரணமா இல்ல, பெரிய காரியங்கள் எங்க தேசத்துக்காக நீங்க வைத்திருக்கீங்க டாடி. எங்க எல்லைகள் முழுவதும் சமாதானமாக இருக்கும் வசனம் சொன்னபடி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில டாடி, எல்லாவற்றையும் மாற்றி நீங்க ஒரு பெரிய எழுப்புதல் எங்களுக்கு கொடுக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நெக்ஸ்ட் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள நாங்க நோக்கி போயிட்டு இருக்கோம் டாடி. எங்களோட இருந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ಆಮೇಲೆ. ಎಲ್ಲರೂ ಉட்காರಮ್ಮ. ಇವತ್ತು ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ದಿನ. ಏನ್ ದಿನ? ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ ಡೇ. ಸೊ ವಾಟ್ ಇಸ್ ದ ಮೀನಿಂಗ್ ಆಫ್ ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್? டெலிவரன்ஸ், விடுதலை. இண்டிபெண்டன்ஸ் என்ன? ஃப்ரீடம். தெரியல. சின்ன வயசுலேருந்து ஆகஸ்ட் 15னா ஸ்கூலுக்கு போய் ஒரு கொடியை வச்சு நல்லா இப்படி ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு கொடியை வச்சு ஷேக் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற பூந்தியோ லட்டுவோ சாக்லேட்டோ ஏதோ கொடுப்பாங்க, அதை வாங்கி வாயில் போட்டுட்டு வர்றது தான் எங்களுக்கு தெரியும். கரெக்டாக? எஸ். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேனா ಇದಕ್ಕೆ ಮುನ್ಬದಾಗ ಬ್ರಿಟಿಷರ್ಸ್ ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ಅವ್ರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಿರುವಾಗ ಅವಂಗ ಅಂಡರ್ಲ ನಮ್ಮ ಇರುக்கிறಪ್ಪ ಒಬ್ಬರ ಅಂಡರಲ್ಲಿ ಇರುವಾಗ ನೀವು ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. உங்களோட ஓன் ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ல நீங்க வாழ முடியாது. ஸோ ಆ ಸಿಚುವೇಶನಲ್ಲಿ ಗಾಂಧೀಜಿ ಅವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಯುದ್ಧ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಹೋದ್ರಾ? ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಸೊ ಇವರು ನಾನ್ ವೈಲೆನ್ಸ್ ಅನ್ನ ಟ್ರೈ ಮಾಡಿ, ಅದಾவது ನಾನ್ ವೈಲೆನ್ಸಿಗೆ ತಮಿಳಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ಅಹಿಂಸೆಯನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ನಾವು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋರಾಡುವಾಗ ಬ್ರಿಟಿಷರ್ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲು ಚಾನ್ಸಸ್ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಅಹಿಂಸೆಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವರು ಹೋರಾಟ ಮಾಡುವಾಗ ಬ್ರಿಟಿಷರ್ ಏನು ಮಾಡಿಬಿಟ್ರು, ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ರು. ಸೊ ಎಲ್ಲ ಆದಮೇಲೆ ಗಾಂಧೀಜಿ ಹತ್ರ ಹೋಗಿ ಕೇಳ್ತಾರೆ, ನಿಮಗೆ ಈ ಅಹಿಂಸೆ ಹೋರಾಟದ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲಿಂದ ಕಲ್ತ್ಕೊಂಡ್ರಿ, ಯಾಕೆ ನೀವು ಈ ಥರ ಹೋರಾಟ ಮಾಡಿದ್ರಿ ಅಂತ ಕೇಳುವಾಗ ಅವ್ರೇನು ಹೇಳಿದ್ರು, ಎಲ್ಲಿಂದ ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಹಿಂಸೆಯ ಬಗ್ಗೆ? ಅಹಿಂಸೆಯ ಬಗ್ಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬೋಧನೆಯಲ್ಲಿ ಅಹಿಂಸೆಯ ಬಗ್ಗೆ ನಾನು ಕೇಳಿ ಅದನ್ನೇ ನಾನು ಏನು ಮಾಡಿದೆ, ಫಾಲೋ ಮಾಡಿದಾಗ ಎಂಥ ದೊಡ್ಡ ಬ್ರಿಟಿಷರ್ ಆಗಿದ್ರು, ಅದು ஒரு ராஜ்யமா இருக்கலாம், பெரிய எம்பையரா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ಅಹಿಂಸೆಯನ್ನು ಇಟ್ಕೊಳ್ಳುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬೋಧನೆಗಳ ಪ್ರಕಾರ ನಾನು ಯಾರಿಗೂ ಹರ್ಟ್ ಆಗದೆ ನಾನು ನಿಂತಿರುವಾಗ ಬಿಡುಗಡೆ ಏನಾಯಿತು, ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಬ್ರಿಟಿಷರೇ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರು. ಇವತ್ತು ನಾವು ಹಾಡಿರೋ ವಾಕ್ಯಗಳ ಪ್ರಕಾರ ನೀವು ಎಲ್ಲ ಸಿಚುவேஷன் ಅಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮ ಮುಂದೆ இರುವ உங்க முன்னாடி நிற்கிற அரண்களுக்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கு. ஆமென். அது என்ன அரணா வேணா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், கடனா இருக்கலாம், ஏன் ಬೇಕಾದ್ರೂ ಇರಬಹುದು. ಆ ಸಿಚುವೇಶನ್ ಅಲ್ಲಿ உங்க போராட்டங்களோ உங்க பிரச்சனைகளோ பெருசா பார்க்க அதுதான் பெருசாயிட்டு இருக்கும். நான் எப்படி இதுல இருந்து மீட்டு வர போறேன், எப்படி இதுல இருந்து நான் வெளியில வந்துட போறேன், என்னால இதை செய்ய முடியாதுன்னா கண்டிப்பா நம்மளால செய்யவே முடியாதுதான். ஆனா இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கார். நான் புதிய ஒரு சிருஷ்டியாக மாறி இருக்கிறேன். இனி நான் நார்மலா இல்ல, எனக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கார். when I follow his teachings, ಆತನ ವಾಕ್ಯ ಫಾಲೋ ಮಾಡೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಬೇಕು, ಗಾಂಧೀಜಿ ಜೀಸಸ್ ಟೀಚಿಂಗ್ಸ್ ಅನ್ನ ಫಾಲೋ ಮಾಡಿದ್ರು. ಎದು ವೇணுಮೋ ಅದ என்ன பண்ணாரு, ಫಾಲೋ ಮಾಡಿದಾಗ ದೇಶಕ್ಕೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಂತು.
இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஃபாலோ மாத்திரம் அல்ல, அதை இருதயத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா அரண்கள் ಉಂಗ ಮುನ್ನಾಡಿ ಏನೇ ಬಂದು ನಿಂತ್ರು ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ಅದನ್ನ ಫೇಸ್ ಮಾಡಕ್ಕೆ ನೀವು ಕಲ್ತ್ಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿಮ್ಮನ್ನ ಹುಡ್ಕೊಂಡು ಬರುತ್ತೆ. அரண்களை ನಿರ್ಮೂಲமாக்குகிற தேவ வசனம் எங்க இருக்கு? ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲೇ ಇದೆ. எங்க இருக்கு? எங்க இருக்கு? ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ. ಯಾವಾಗ ಹೃದಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ? ಯಾವಾಗ ಹೃದಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ? படிக்கிறப்ப எல்லாம் சொல்லுவாங்க மனப்பாடம் பண்ணு. ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ಮನಪಾಡಂ. ಯಾವಾಗ ಹೋಗುತ್ತೆ? ಒಂದೇ ಟೈಮ್ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ಮನಪಾಡಂ ಆಗ್ಬಿಡುತ್ತಾ? இந்த சின்ன வயசுல எல்லாம் டேபிள்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த டேபிள்ஸ் 2 1s are 2 2 2s are 4 ABCD கூட அந்த பிள்ளைங்களுக்கு நிக்கவே நிக்காது. என்ன பண்ணுவாங்க? சொல்லி கொடுத்து இரவும் பகலும் பேரண்ட்ஸ் ಸ್ಕೂಲ್ சொல்லி கொடுக்கறத ಕಾಟಿலும் ಪೇರೆಂಟ್ಸ್ என்ன பண்ணுவாங்க? ಹೇಳ್ಕೊಟ್ಟು ಆವಾಗ ತಿನ್ಸುವಾಗ ಆಡೋದು, ಅದು ಟಾಯ್ಲೆಟ್ಗೆ ಹೋಗುವಾಗ ಆಡೋದು, ಮಲಗಿಸುವಾಗ ಆಡೋದು, எப்ப என்ன பண்றது? ABCD 2 1s are 2 2 2s are 4 அப்படின்னு சொல்லி கொடுத்து ಆಟೋಮ್ಯಾಟಿಕಾ பிள்ளைங்களுக்கு என்ன ஆயிடும்? ಅದು ಹೋಗಿ ಏನಾಗ್ಬಿಡುತ್ತೆ? ರಿಜಿಸ್ಟರ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಸಹ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ನಿಮ್ಮಗೂ ಅಷ್ಟೇ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ರಿಪೀಟ್ ಮಾಡ್ತಾನೇ ಇರಬೇಕು. ಲೋಕದ ವಾಕ್ಯಕ್ಕಿಂತಲೂ, ಲೋಕದ ನ್ಯೂಸ್ಗಿಂತಲೂ, ಲೋಕದ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ಗಿಂತಲೂ, ಡಾಕ್ಟರ್ ರಿಪೋರ್ಟ್ಗಿಂತಲೂ ನನ್ನೊಳಗೆ ಇರುವ ದೇವರು ನನ್ನ ಹತ್ರ ಏನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅನ್ನೋ ಬಗ್ಗೆ ನೀವು ಫೋಕಸ್ಡ್ ಆಗಿದ್ರೆ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಅದೇ ನಿಜವಾದ ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ ಇನ್ ಕ್ರೈಸ್ಟ್. ಯಾವುದ್ರ ಬಗ್ಗೆನೂ ಚಿಂತೆ ಇಲ್ಲ, ಯಾವಾಗಲೂ ದೇವರ ರಾಜ್ಯದ ಬಗ್ಗೆ. ಎಸ್, நான் போவேன் எதிரியின் முன்பாக, என் கைகளில் அவர்களை கொடுத்திட்டார். நான் போவேன் எதிரியின் முன்பாக, என் கைகளில் அவர்களை கொடுத்திட்டார். பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே, அவர் கரங்கள் என் மேலே. பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே, அவர் கரங்கள் என் மேலே. Amen. So எல்லா ಸಿಚುವೇಶನ್ ಫೇಸ್ பண்றப்போ ಇದಿಲ್ಲ ಅದಿಲ್ಲ, ಜೇಬಲ್ ದುಡ್ಡಿಲ್ಲ, ಲೋನ್ ಇಲ್ಲ, ಕೆಲಸ ಇಲ್ಲ, ಇದರ ಮಾತ್ರ ನಮಗೆ ವರ್ಲ್ಡ್ ಹೇಳಿ ಇದನ್ನೇ ನಾವು ಮಾತಾಡ್ತಿರ್ತೀವಿ. ಆದರೆ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತಂದ್ರೆ ದೇವರ ರಾಜ್ಯವು ನನ್ನೊಳಗಡೆ ಇದೆ, ಆತನ ಕರವು ನನ್ನ ಮೇಲಿದೆ. ನೋಡಿ, ಈ ಎಗಿಪ್ತನಿಂದ ಆಚೆ ಜನರನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮೋಸೆಸ್ ಕರ್ಕೊಂಡ್ಬರ್ತಿರುವಾಗ ಇವರಿಗೆ ಮಾಂಸ ಬೇಕಾಗಿತ್ತು. ಏನು ಬೇಕಾಗಿತ್ತು? ಮಾಂಸ ಬೇಕಾಗಿತ್ತು. ಆಗ ದೇವರ ಹತ್ರ ಹೋಗಿ ಮೋಸೆಸ್ ಕೇಳ್ತಾನೆ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಬಿಡಿಸ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ಯಾ ದೇವರೇ, ಇವ್ರಿಗೆ ಏನು ಬೇಕಾಗಿದೆಯಂತೆ? ಮಾಂಸ ಬೇಕಾಗಿ ಇವ್ರು ಡಿಮ್ಯಾಂಡ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನು ಮಾಡೋಣ ಅಂದಾಗ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಒಂದಿನ ಅಲ್ಲ ಕಣೋ, 30 ದಿನ, 1 ತಿಂಗಳು ಇವ್ರಿಗೆ ಏನು ಕೊಡೋಣ? ಮಾಂಸದಿಂದ ನಾನು ಕೊಡಿಸ್ತೀನಿ. ತಿಂದು ಮೂಗ್ ಬಾಯಿಂದಲ್ಲ ಇವ್ರಿಗೆ ಏನು ಬಂದ್ಬಿಡ್ಬೇಕು? ಆಚೆ ಬಂದ್ಬಿಡ್ಬೇಕು. ಅಷ್ಟು ನಾನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂದಾಗ ಮೋಸೆಸ್ ಹೇಳ್ತಾನೆ, ದೇವ್ರೇ ಇಷ್ಟೆಲ್ಲ ಯಾಕೆ? ಅವ್ರು ಕೇಳಿದ್ದು ಎಷ್ಟು ದಿನ? 1 ದಿನ ಕೊಟ್ಬಿಡಿ, ಒಂದೊಂದು ಕೊಟ್ರೆ ಸಾಕು. ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಒಳಗಡೆ ಇನ್ವಾಲ್ವ್ ಆದ್ರೆ ದಟ್ ಈಸ್ ಆಲ್ವೇಸ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಬಿ ಓವರ್ಫ್ಲೋಯಿಂಗ್. ಅವ್ರು ಒಳಗಡೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಎಸ್, ಯಾವಾಗಲೂ ಓವರ್ಫ್ಲೋ ಅಂತ ದೇವ್ರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ಯಾಕೋ? ದೇವರ ಕೈ ಯಾವತ್ತಾದ್ರೂ ಚಿಕ್ಕದಾಗಿರೋದು ನೋಡಿದ್ದೀರಾ? ದೇವರ ಕೈ ದೊಡ್ಡದಾಗೆ ಆಗ್ತಾನೆ ಇರುತ್ತೆ. ಆ ಕೈ ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲಿದೆ, ನಿಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರ ತಲೆ ಮೇಲಿದೆ. ಎಸ್, ಇಟ್ಸ್ ದ ಹ್ಯಾಂಡ್ ಆಫ್ ದ ಲಾರ್ಡ್ ವ್ಯಾಕ್ಸ್ ಶಾರ್ಟ್ ಅಂತ ಇಂಗ್ಲಿಷಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. ಅಂದರೆ ದೇವರ ಕೈಯ ಪ್ರಭಾವವನ್ನು ಅನೇಕ ಜನರು ಚಿಕ್ಕದಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ. ನಿಮ್ಮ ಕೈ ಥರ ತಿಳ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ. ಉಂಗ ಕೈಲ ವರದು அப்படியே ಹೋಗ್ತಾ ಇದೆ ಅಲ್ವಾ, ಆ ಥರ ತಿಳ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ. ஆண்டவர் கூட எனக்கு எவ்வளோன்னு ஹெல்ப் பண்ணுவார் பெட்ரிஷா. சில பேர் சொல்கிறது அவ்வளோதான், ஆண்டவர் ಕೂಡ ನನಗೆ ಎಷ್ಟಂತ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತೀರಾ? ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ಬೋದು. ನನಗೆ ತುಂಬ ಕಷ್ಟ ಇದೆ, ನಂಗೆ ತುಂಬ ಸಾಲ ಇದೆ. ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ನನ್ನ ದೇವರ ಕೈನ ಪ್ರಭಾವ ಯಾವತ್ತೂ ಚಿಕ್ಕದಲ್ಲ. ಆತನ ಕೈ ಮಹತ್ವವಾದ ಕೈ. ಆತನ ಕೈ ನನ್ನ ಮೇಲಿದೆ. கைகளில் அவர்களை கொடுத்திட்டார். நான் போவேன் எதிரின் முன்பாக, என் கைகள்
ஸ்வதந்திರದ ಬಗ್ಗೆ ತುಂಬ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಆಗಿ ಅಂದರೆ ரொம்ப ஒரு தெளிவான ஒரு ಕಥೆ ಹೆಂಗೆ இருக்குன்னு நம்ம பார்க்குறப்ப ದ ಬುಕ್ ಆಫ್ ರೂತಿನ ಕಥೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಸ್ವಾತಂತ್ರ್ಯದ ಬಗ್ಗೆ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ದೇವರು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ರೂತ್ ಮೋವಾಬ್ ದೇಶ. ವೆರಿ ಗುಡ್. ರೂತ್ ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ? ಮೋವಾಬ್ ದೇಶ. ಮೋವಾಬ್ ದೇಶದಿಂದ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದವ್ರನ್ನ ಮದುವೆ ಆಗಿ ಬಂದಿರುವಾಗ ಗಂಡಂದಿರು ರೂತಲು ಮತ್ತೆ ಓರ್ಪಳಿಗೆ ಇದ್ದ ಇಬ್ಬರು ಅಣ್ಣನ್ ತಮ್ಮ ಗಂಡಂದಿರು ಏನಾಗ್ಬಿಡ್ತಾರೆ, இறந்து போயிடுறாங்க. இறந்து போனது பிறகு நவோமி சொல்கிறாங்க, இங்கே நான் வாழ்ந்து எனக்கு ನಾನು ಏನು ಮಾಡಿದೆ, ಈ ನಮ್ಮ ದೇಶ ಬಿಟ್ಟು ಈ ಬೇರೆ ದೇಶಕ್ಕೆ ಬಂದಿರೋದ್ರಿಂದ ನನಗೆ ತುಂಬ ಏನಾಗ್ಬಿಟ್ಟಿದೆ, ಕಷ್ಟಗಳು ಬಂದಿರೋದ್ರಿಂದ என்னுடைய தேசத்தை விட்டு நான் வேறு தேசத்துக்கு போய் அழகாக இருந்த எனக்கு கசப்பு போராட்டம் என் வாழ்க்கையில் வந்துருச்சு. அதனால ನಾನು ರಿಟರ್ನ್ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ, ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ ಅಂದಾಗ ಅವರಿಬ್ಬರು ಸೊಸೆಂದರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, நீங்கள் இதே தேசத்தில் உங்களுடைய தேசத்திலே இருந்து வேற யாராச்சும் என்ன பண்ணுங்க, ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡು ನೀವು ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂದಾಗ ಇಬ್ರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ಇಲ್ಲ ಅತ್ತೆ ಅಂತ ಇಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ. ಆಗ ತುಂಬ ಕನ್ವಿನ್ಸ್ ಮಾಡಿದಾಗ ಓರ್ಪಳು ಓಕೆ ಅಂತ ಮುತ್ತಿಟ್ಬಿಟ್ಟು ಓರವಾಗಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾಳೆ. ಏನು ಮಾಡ್ತಾಳೆ, ಮುತ್ತಿಟ್ಬಿಟ್ಟು ಓಕೆ ಬಾಯ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಆದರೆ ರೂತ್ ಏನು ಹೇಳ್ತಾಳೆ ಗೊತ್ತಾ, ರೂತ್ ಹೇಳ್ತಾಳೆ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ದೇವರು ಯಾರೋ ಅದೇ ನನ್ನ தேவராகிருக்காரு, நீங்க ஆராதனை செய்யற அதே தேவன் தான் எனக்கும் தேவனாக இருக்கிறார், நீங்க போற உங்க தேசத்துக்கே நான் உங்க கூட வரேன் ಅಂತ ಹೇಳುವಾಗ ನೋಡಿ, ಬೇರೆ ದೇಶದಿಂದ ಬಂದಾಗ ಇವ್ರಿಗೆ ಏನು ಮಾಡೋದು ಏನು ಕೆಲಸ ಎಲ್ಲ ಈಸಿಯಾಗಿ ಸಿಗಲ್ಲ. ಈಗ ಬೇರೆ ದೇಶದಿಂದ ಬಂದವ್ರಿಗೆ ಟಪ್ ಅಂತ ಎತ್ತಿ ಕೆಲಸ ಕೊಟ್ಬಿಡ್ತಾರ, ಏನು ಸಿಗೋದಿಲ್ಲ. ಸೊ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟನೇ. ಈ ಸಿಚುವೇಶನಲ್ಲಿ ಇವರು ಅತ್ತೆಗೂ ಸೊಸೆಗೂ ಊಟ ಕೂಡ ಇಲ್ಲದೆ ಇರೋ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅತ್ತೆ ಹೇಳ್ತಾರೆ, ನೋಡಮ್ಮ ಆಚೆ ಕಡೆ ಹಲವಾರು ಏನಿದೆ ಫೀಲ್ಡ್ಸ್ ಇದೆ, ಆಚೆ ಕಡೆ ಏನಿದೆ ತುಂಬ ಫೀಲ್ಡ್, நிறைய ಫೀಲ್ಡ್ இருக்கு, ಅದರಲ್ಲಿ ಯಾವುದಕ್ಕಾದ್ರೂ ನೀನು ಹೋಗಿ ಅಲ್ಲಿಂದ ಸ್ವಲ್ಪ ಮಿಕ್ಕಿರೋದು ಏನು சிலது கீழே விழுந்திருக்கும், அதெல்லாம் நீ என்ன பண்ணிட்டு வந்துரு, பொறுக்கிட்டு வந்துரு, அதை நம்ம சாப்பிட்டு ನಾವು ಒಂದು ದಿನವನ್ನು ಕಳಿಸ್ಬೋದು ಅಂದಾಗ ಇವಳು ಹೋಗ್ತಾಳೆ. ರೂತ್ ನೋಡಿ, ದ ಬುಕ್ ಆಫ್ ರೂತ್ ಚಾಪ್ಟರ್ 2 ಓದಿ. ನವೋಮಿಯ ಗಂಡನಾದ ಎಲಿಮೆಲೆಕನ ಗೋತ್ರದಲ್ಲಿ ಬೋವಸನೆಂಬ ಒಬ್ಬ ಧನವಂತನಾದ ಸಂಬಂಧಿ ಇದ್ದನು. ಓಕೆ, ನೆಕ್ಸ್ಟ್. ಮೋವಾಬ್ಯಳಾದ ರೂತಳು ನವೋಮಿಗೆ, ನಾನು ಹೋಗಿ ಯಾವನು ನನಗೆ ದಯೆ ತೋರಿಸುವನೋ ಅವನ ಹೊಲದಲ್ಲಿ ಹಕ್ಕಲತೆನೆಗಳನ್ನು ಕೂಡಿಸಿಕೊಂಡು ಬರುವೆನು ಅಂದಳು. ಅದಕ್ಕವಳು, ನನ್ನ ಮಗಳೇ ಹೋಗು ಎನ್ನಲು ಆಕೆಯು ದೈವ ಯೋಗದಿಂದ ಎಲಿಮೆಲೆಕನ ಗೋತ್ರದವನಾದ ಬೋವಸನ ಸ್ವಾಸ್ಥ್ಯವಾಗಿದ್ದ ಹೊಲಕ್ಕೆ ಹೋಗಿ ಕೊಯ್ಯುವವರ ಹಿಂದಿನಿಂದ ಹಕ್ಕಲಾಯುತ್ತಾ ಇದ್ದಳು. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, ಇವಳು ಹೋಗ್ತಾಳೆ, ಹಲವಾರು ಹೊಲಗಳಿದೆ, ಆದ್ರೆ ಇವಳು ನೋಡಿ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಯಾರ ಹೊಲಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ದಾಳೆ, யாரோட நிலத்துக்கு போறாங்கன்னா இவங்களுக்கு தெரியாம ವಿತೌಟ್ ಹರ್ ನಾಲೆಜ್ ತರ್ಸೆಯಲ ಅಂದ್ರೆ ಹೇಗೆ ಹೇಳೋದು, ತರ್ಸೆಯಲ್ ಅಂದ್ರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಹೇಳೋದು, ತರ್ಸೆಯಲ್ ತಮಿಳೇ உங்களுக்கு தெரியல, ತರ್ಸೆಯಲ ಅಂದ್ರೆ ಇಂಗ್ಲಿಷಲ್ಲಿ ನೋಡಿ, verse 3, put verse 3. And she went and came and gleaned, put in this version only, gleaned in the field after the reapers, and her hap was to light on a part of the field belonging to Boaz. ಅಂದ್ರೆ ಇವಳಿಗೆ ಬೋಯಸ್ನ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಬೋಯಸ್ ಯಾರು ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಬೋಯಸ್ ಸೌಕಾರನ ಯಾರು, ಇದು ಯಾರ ನೆಲ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ, ಇವಳಿಗೆ ಪರಿಜ್ಞಾನನೇ ಇಲ್ದೇನೂ ಹೋಗುವಾಗ ದೇವರ ದಯೆ ಕರೆಕ್ಟಾಗಿ ಇವಳು ಯಾವ ಭೂಮಿಗೆ, ಯಾವ ಟೈಮ್ಗೆ, ಯಾವ ಹೊಲಕ್ಕೆ, ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಅನ್ನೋದ ದೇವರ ಕೃಪೆ ಅವಳನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸ್ತು. ಅದನ್ನ தற்செயலா இவ போறப்ப கூட அங்க கர்த்தர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து கொண்டிருக்கார். சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட்லி ಇವಾಗ ನೀವು ಹೋಗ್ತೀರಾ, ಏನೋ ತಗೊಬೇಕು ಅಂತ ಹೋಗ್ತೀರಾ, ಇನ್ನ ಒಂದು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಖುಷಿ ಆಗುತ್ತೆ. ಹೇಗಿರುತ್ತೆ, நான் ஒன்று தான் வாங்க போனேன் ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரா, நான் ஒன்று தான் வாங்க போனேன், ನಾನು ಈಸ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೆ ಹೋಗಿಲ್ಲ, ಆದ್ರೂ ನನಗೇನೋ ಸುಮ್ಮನೆ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗೋಣ ಅಂತ ಹೋದೆ,
ನೋಡಿದ್ರೆ ನನಗೇನೋ ಸೆಟ್ ಆಗ್ಬಿಡ್ತು, ಹಂಗೆ ನಾನು ಏನು ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟೆ, ತಗೊಂಬಂದ್ಬಿಟ್ಟೆ. இதுதான் தற்செயலா. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க ಇವೆಲ್ಲ ದೇವರ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಆಗಲ್ಲ ಅಂತ ತಿಳ್ಕೊತೀರಾ. ಆದರೆ ಇವತ್ತು ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ನೀವು ಇವತ್ತು ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋದು ಕೂಡ ದೇವರ ಟೈಮಲ್ಲಿ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಆಗಿ ರೈಟ್ ಪ್ಲೇಸಲ್ಲಿ ರೈಟ್ ಟೈಮಲ್ಲಿ ದೇವ್ರು ನಿಮ್ಮನ್ನ ಕರ್ಕೊಂಬಂದು ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ಸೊ ಇವಳಿಗೆ ಅದ ಪತಿ ಐಡಿಯಾವೇ ಇಲ್ಲ. ಇಂಗ್ಲೀಷಲ್ಲಿ ಹ್ಯಾಪೆಂಡ್, ಶಿ ಹ್ಯಾಪೆಂಡ್ ಅಂದರೆ ಈ ಹ್ಯಾಪ್ ಅಂತ ಇದೆ ಅಲ್ವಾ, ಆ ವಾಕ್ಯ, ಅದಾವುದು தற்செயல், சுதைவದಿಂದ ಅವಳು ಬಂದಿದ್ದಾಳೆ. ದೇವರ ದಯೆಯಿಂದ ಎಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾಳೆ? அந்த இடத்துக்கு கர்த்தருடைய தயவால வந்திருக்கா. அவளுக்கு யாருன்னே தெரியாது, கர்த்தருடைய தயவால அந்த இடத்துக்கு வந்திருக்கா. ಇವತ್ತು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತೀನಿ, உங்களுக்கே தெரியாம அநேக கர்த்தருடைய பிளெஸிங்ஸ்ல அடுத்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல நிறைய பேர் டேப் பண்ண போறீங்க. எனக்கே தெரியல எப்படி வந்துச்சு தெரியாம கர்த்தர் கொண்டு வந்து உங்க கரத்துல கொடுக்க போகிறார். தற்செயலா நடக்க போற அநேக ஆசீர்வாதங்கள் உங்க கரத்துல கர்த்தர் கொண்டு வர போகிறார். எஸ். ஸோ நிறைய திங்ஸ் வந்து பிளான் பண்ணி கிடைக்கிறது வேற, ஆனா பிளானே பண்ணாம கிடைச்சதுன்னா எது உங்களுக்கு ஸ்பெಷಲ್? ತುಂಬಾ ನೀವು ಅದರ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಇದ್ದು ಸಿಕ್ಕಿದ್ದು ಬೇರೆ. ಅದೇ ಪ್ಲಾನೇ ಮಾಡದೆ ಒಂದು ಬರುತ್ತೆ ನೋಡಿ, ಅದಕ್ಕೆ என்ன இருக்கும்? ஸ்பெஷல் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் ಇವತ್ತು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, அடுத்து வரப்போற இந்த சீசன் ಎಲ್ರಿಗೂ ಆಚೆ ಕಡೆ ಇರೋರಿಗೆ ಬೇಕಾದರೆ ವರ್ಷ ಮುಗಿತಾ ಇದೆ ಅಂತ ಡ್ರೈ ಆಗ್ತಾ ಇರ್ಬೋದು, ಆದರೆ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ நீங்கள் எதிர்பாராத பிளெஸிங்ஸ், தற்செயலான பிளெஸிங்ஸ், மற்றவங்களுக்கு நடக்காதது, நீங்கள் போனாலே உங்களை தேடி சேல் அண்ட் டிஸ்கவுண்ட், நீங்கள் போனாலே உங்களை தேடி ஃபேவர் அண்ட் கிரேஸ். ஏன்னா உங்க மேல இருக்கிறது இவனோட கையோ அவனுடைய கை இல்லை, என் தேவனுடைய கை என் தலை மேல. சொல்லுமா, நான் போவேன் எதிரின் முன்பாக, என் கைகளில் அவர்களை கொடுத்திட்டார். நான் போவேன் எதிரின் முன்பாக, என் கைகளில் அவர்களை கொடுத்திட்டார். பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே, அவர் கரங்கள் என் மேலே. பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே, அவர் கரங்கள் என் மேலே. ಈ ಹ್ಯಾಪ್ ಅನ್ನೋ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹಳೆ ಇಂಗ್ಲಿಷಲ್ಲಿ ಹ್ಯಾಪ್ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿಂದಾನೇ ಹ್ಯಾಪಿ ಬರ್ತಾ ಇದೆ. ಹ್ಯಾಪ್ನ ಅಲ್ಲಿಂದಾನೇ ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ, ಹ್ಯಾಪಿ ವೆಡ್ಡಿಂಗ್ ಆ್ಯನಿವರ್ಸರಿ ಅಂತೆಲ್ಲ ಹೇಳ್ತೀರಲ್ವಾ, ಇಲ್ಲಿಂದಾನೇ ಬರ್ತಾ ಇದೆ. ಹ್ಯಾಪ್ ಅಂದರೆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ನಿಮಗೆ ಏನಾಗಲಿದೆ, ಸಂಭವಿಸಲಿದೆ, நல்ல நிகழ்வுகள். ஸோ தற்செயலாக நான் போனேன். நிறைய பேரோட டெஸ்டிமனி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேரோட டெஸ்டிமனி என்ன ஆக போகுதுன்னா, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹೋದೆ, தற்செயல்ல நாங்க போனேன், ஆனா கர்த்தருடைய தயவோ என் மேல இருந்ததுனால எனக்கான காரியங்கள் என்ன தேடி வந்தது. போவேன் எதிரின் முன்பாக, என் கைகளில் அவர்களை கொடுத்திட்டார். நான் போவேன் எதிரின் முன்பாக, என் கைகளில் அவர்களை கொடுத்திட்டார். சொல்லுமா, பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே, அவர் கரங்கள் என் மேலே. பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே, அவர் கரங்கள். கடனாக இருந்தாலும் அழுதிட செய்தாலும் என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். என்னை உயர்த்திடும் தேவன் கிருபையினாலே வெற்றி பெற செய்கிறார். தேவர ನೋಡಿ தற்செயலா அவ போறா, அதே மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் அவளுக்கு வருது. இன்னைக்கு நீங்க கூட என்ன இன்னைக்கு பாஸ்டர் யூசுவலி வைக்க மாட்டாரே, இன்னைக்கு என்ன ப்ரேயரு அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு தற்செಯಲಾ இங்க வந்திருப்பீங்க. ದೇವರ ಸುದೈವದಿಂದ ಇವತ್ತು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದೀರಾ. ಇವೆಲ್ಲವನ್ನು ಸಹ ದೇವರು ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ஆசீர்வாதಗಳನ್ನ நீங்க போறப்ப தற்செயலா ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும் மாதிரி பண்ண போகிறார். ஆமென். சோ ரூத்தோட வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். அவள் பாருங்க, கரெக்டாக போவாஸ் நிலத்தில் போய் நிற்கிறா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய டைமிங்கில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ದೇವರ ಟೈಮಿಂಗಲ್ಲಿ ಅನೇಕ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ಮಿಸ್ಟೇಕ್ ಮಾಡೋದು ಇಲ್ಲ.
ಯು ಡೋಂಟ್ ಬಿಲೀವ್ ಇನ್ ಗಾಡ್ಸ್ ಟೈಮ್. ದೇವರ ಟೈಮಿಂಗ್ ಅಲ್ಲಿ ನಂಬಿಕೆನೇ ಇಡೋದಿಲ್ಲ. ಇವ್ರಿಗೆ ಬೇಕು, ಇವಾಗ ಬೇಕಂದ್ರೆ ಇವಾಗಲೇ ಬೇಕು ಅಂತ ಏನು ದೇವ್ರ ಹತ್ರ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾರೆ, ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂದರೆ ಹಲವಾರು ಬೇರೆ ರಾಂಗ್ ರೂಟ್ಸಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಗಾದರೂ ಅದನ್ನು ಪಡ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರೆ ಅದೇನಾಗ್ಬಿಡುತ್ತೆ, ஒன்டோக்பிடுத்து. ஆனால் கர்த்தருடைய டைமிங்கில் விசுவாசிக்கிறவனுக்கு தெரியும், என் தேவன் வாக்கு தத்தம் பண்ணிட்டாருன்னா 100 வயசுல நான் குழந்தை கொடுப்பேன்னு சொன்னானா கொடுப்பார். ಅದು ಎಷ್ಟು ವರ್ಷಗಳಾದ್ರೂ ನನ್ನ ದೇವರು, ಹಿ ಈಸ್ ಅ ಮ್ಯಾನ್ ಆಫ್ ಹಿಸ್ ವರ್ಡ್ಸ್, ಹೇಳಿದನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಖಂಡಿತ ಮಾಡೇ ಮಾಡ್ತಾರೆ. ಸೊ ಗಾಡ್ಸ್ ಟೈಮಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಇರುವಾಗ ನೋಡಿ, ರೂತಳು ರೈಟ್ ಟೈಮ್ ரைட் பிளேஸில் இದ್ಲು. என்ன பண்ணாங்க? ரைட் டைம் ரைட் பிளேஸில் இದ್ಲು. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நிறைய டைம் இந்த ரைட் டைம் ரைட் ಪ್ಲೇಸ್ல ಇல்லாಮ ರಾಂಗ್ ಟೈಮ್ ರಾಂಗ್ ಪ್ಲೇಸ್ ಕೂಡ நிறைய ನಮ್ಮ வாழ்க்கையில ಏನಾಗ್ಬಿಡುತ್ತೆ, ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಆದ್ರೆ ಇವತ್ತಿನಿಂದ ಆ ರಾಂಗ್ ಟೈಮ್ ರಾಂಗ್ ಪ್ಲೇಸ್ ಅನ್ನ ದೇವರು ನೋಡ್ಕೊಂಡು ಎಲ್ಲವನ್ನು ರೈಟ್ ಟೈಮ್ ರೈಟ್ ಪ್ಲೇಸ್ ಆಗಿ ನಿಮಗೆ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿಕೊಡ್ತಾರೆ. ಸೊ ನಮ್ಮ ಸ್ಯಾಮ್ ಆ್ಯಂಡ್ ಮೀ ನಾವು ಮಾಡಿರೋ ಹಾಡು ಕಾಟ್ರಾಗ ಅನ್ನೋ ಹಾಡಲ್ಲಿ ಇದರ ಬಗ್ಗೆ ನಾನು ಬರೆದಿದ್ದೆ. ಈ ರೂತಿನ ಬಗ್ಗೆ ಸ್ಪೆಸಿಫಿಕ್ ಆಗಿ ನಾನು ಅದು ಕುರಿತು ನಾನು ಹೇಳ್ದಿದ್ದೆ. ಅದು ಅಷ್ಟು அது சாங் ಹೋಗುವಾಗನೇ அந்த சாங்குக்கு நாங்கள் ஷூட்டிங் பண்ணுறதாகட்டும், ட்ராவல் ಮಾಡೋದಾಗಿರಲಿ, ತುಂಬ ನಮಗೆ ரொம்ப தடைகள் அங்கே வந்துட்டே இருந்தது. அப்போ சாம் வந்து, ஓ ಡ್ಯಾಡಿ எப்படியாச்சும் சீக்கிரம் பண்ணி கொடுத்துருங்க ಡ್ಯಾಡಿ, ಪಾಟ್ ರಿಲೀಸ್ ಆಗணும், ಇದು ಮಾಡಬೇಕು ಅದು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಎಲ್ಲ ಅದು ಹಿಂದೆ ಇರೋ ಮ್ಯೂಸಿಷಿಯನ್ಸ್ ಆಗಿರಲಿ ಎಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಇವನು ಹಾಡಲ್ವಾ, ಸ್ವಲ್ಪ ಏನಿತ್ತು, ಬೇಗ ಬೇಗ ಬಂದ್ಬಿಡ್ಬೇಕು ಅಂದಾಗ ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲಲ್ಲಿ ಡಿಲೇ ಆಗ್ತಾಯಿತ್ತು. ಆಗ ಸ್ಯಾಮ್ ಹೇಳ್ದ, ನಾನು ಅವ್ರನ್ನ ಫೋನ್ ಮಾಡಿ ಬೈದ್ಬಿಡ್ಲಾ, ನನ್ನ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ಬೈದ್ಬಿಡ್ಲಾ ಅವ್ರನ್ನ ಅಂತ ಸ್ಯಾಮ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದ. ಆಗ ನಾನು ಹೇಳಿದೆ, ಸ್ಯಾಮ್ ದೇವರ ಟೈಮಲ್ಲಿ ಬಿಟ್ಬಿಡು, ಅದು ಯಾವಾಗ ಬೇಕಾದರೂ ಬರಲಿ, ರೈಟ್ ಟೈಮ್ ರೈಟ್ ಪ್ಲೇಸ್ல வரும். ನಾನು ಹೇಳಿದೆ ರೈಟಾன ಟೈಮ್ல வந்துரும்டா நீ விட்டுரு ಅಂದಾಗ ಅವನಿಗೂ ಅದು ಫ್ಲ್ಯಾಶ್ ಆಯಿತು. ಸರಿ ನಾನು ದೇವ್ರ ಕೈಯಲ್ಲಿ ಬಿಟ್ಬಿಡ್ತೀನಿ ಅಂತ ಬಿಟ್ಟಾಗ ಇವತ್ತು ಅವನ ಟಾಪ್ ಇರೋ ಅವನ ಎಲ್ಲ ಸಾಂಗ್ಸಲ್ಲಿ ಹೈಯೆಸ್ಟ್ ವ್ಯೂಸ್ ಇರೋದು ಯಾವ ಹಾಡಿಗೆ? ಕಾಟ್ರಾಗ. ಸಿ ವೆನ್ ಯು ಲೀವ್ ಇಟ್ ಟು ಗಾಡ್, ರೈಟ್ ಟೈಮಲ್ಲಿ ಬಿಡುವಾಗ ஆதரிக்கின்ற சுதந்திரவாளர் நீரே, என்னை என்றுமே தேற்றி நடத்துகின்றீரே, எனக்காக சிலுவையில் மரித்து மரணத்தை ஜெயித்தீரே, எனக்காக சிலுவையில் மரித்து ಉಯಿರೋಡು ಎಳ್ದೀರೇ. ನೋಡಿ, ಅದಕ್ಕೆ தேவர டைமுக்கு ನಾವು ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಕು. ನೀವು ಉಂಗ வாழ்க்கையில சில காரியங்களை கேக்குறீங்க, பேசுங்க, ಮಾತಾಡಿ. ದೇವರೇ ನನಗೆ ಈ ಕಾರ್ಯಗಳು ಬೇಕಾಗಿದೆ ಅಂತ ನೀವು ಮಾತಾಡಿದ್ರಲ್ಲಿ ತಪ್ಪೇ ಇಲ್ಲ. ನಾನೇ ಹೇಳ್ತೀನಿ, ವಾಕ್ಯಗಳು ಬದಲಾವಣೆಗಳನ್ನು ತರುತ್ತೆ ಅಂತ. ನೀವು ಮಾತಾಡಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂದರೆ ಡಿಸಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಆಗಬೇಡಿ. ಡ್ಯಾಡಿ இது ஏன் டைம்ல வரல பரவாயில்ல, ஆனா உன் டைம்ல என்கிட்ட நீ கொண்டு வந்து சேர்க்க போற. நான் கேட்ட டைம்ல வரலனா பரவாயில்ல, உன் டைம்ல பெருசா ನೀ கொடுக்க போற, ದೊಡ್ಡದಾಗಿ ಬರಲಿದೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ರೆಡಿ ಆಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನೋಡಿ, ರೂತಳು ಹೋಗಿ ಆ ನೆಲದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಯಾರು ಬಂದಿದ್ದು ಆ ಟೈಮ್ಗೆ? யார் வந்தது? போவாஸ். ரூத் அதே நிலத்தில் இருக்கிற போவாஸ் வராங்க, பார்க்குறாங்க, ಅಲ್ಲೇ ಊಟವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ಅಷ್ಟು ಬೇಗ ಅವರು ಮೀಟ್ ಆಗುತ್ತೆ. ಅದೇ ಟೈಮಲ್ಲಿ ರೂತ್ ಇರೋದೇ 4 ಚಾಪ್ಟ್ರು. ಆ ಮುಕ್ತಾಯದಲ್ಲಿ ನೀವು ನೋಡ್ಬೋದು, ರೂತ್ ಯಾರಿಗೆ ಮದುವೆ ಆಗ್ತಾಳೆ? போவாஸ். அந்த இடத்துல போவாஸ் சொல்றான், உன்னை யாரும் கட்டிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை மீட்டு கொள்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய பரலோகத்தின் போவாஸ் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை யாரும் மீட் பண்ணாம இருந்தா பரவாயில்ல, இவனை யாரும் மீட்டு கொள்ளாம இருந்தா பரவாயில்ல, உன்னை ரட்சிக்க யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பெட்ரிஷா எனக்கு வந்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை, ஆள் ಇಲ್ಲ, ನೀ ಎಪ್ಪಡಿ இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு யாரும் ಇಲ್ಲ, ನಾದಿ ಇಲ್ಲ. ಏನದು ಡೈಲಾಗು? ನಾದಿ ಇಲ್ಲ. ಯಾರು ನೀನು ಹೇಗಿದ್ಯಾ ಅಂತ ಕೇಳಕ್ಕೆ ನಾದಿನೇ ಇಲ್ಲ. என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கேன். ரூத்தை வந்து when Boaz wanted to marry Ruth,
ಬೋಯಸ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ರೂತನ್ನ ಮದುವೆ ಆಗಲು ಆ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದರೆ ಈಸಿಯಾಗಿ ಅವಳನ್ನ ಮದುವೆ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಬೇರೆ ಸ್ವಂತದವರೆಲ್ಲ ಇರ್ತಾರೆ, ಅವರಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ರೂತನ್ನ ಬೇಡ ಅಂದಾಗ ಮಾತ್ರ ಬೋಯಸ್ ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗುತ್ತೆ, ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಳಕ್ಕಾಗುತ್ತೆ. ಸೊ ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೋಡಿ, ಎಲ್ಲ ಬೇಡ 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 ಅಂದಾಗ ರೂತನಿಗೆ ಬೇಜಾರಾಗಿಲ್ಲ. ಅವಳಿಗೆ ಗೊತ್ತು ಇವರೆಲ್ಲ ಬೇಡ ಅಂದ್ರೂ ಬೋಯಸ್ ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. ಇವತ್ತು ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, எல்லா கதவுகள் அடைந்தாலும் பரவாயில்ல, என்னை விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், எனக்காக நிற்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், ನನ್ನ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಮಾತಾಡುವ ದೇವರೊಬ್ಬರಿದ್ದಾರೆ, ನನ್ನ ಸಂಗಡ ನನ್ನ ಕರವನ್ನು ಹಿಡಿಯುವ ದೇವರೊಬ್ಬರಿದ್ದಾರೆ, ಆತನ ಕರವು ನನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಇದೆ ಅನ್ನೋ ಧೈರ್ಯದಲ್ಲಿ ಅಂತ ಬೋಯಸ್ ರೂತ್ ಆ ಬೋಯಸ್ ಮನುಷ್ಯನಾಗಿರುವ ಬೋಯಸ್ ಅನ್ನು ಮದುವೆ ಆಗಿ ಅವಳು ಎಷ್ಟು ಗ್ರೇಟ್ ಅಂದರೆ ಜೀಸಸ್ಸಿನ ವಂಶವರಲಾರಲ ರೂತ್ ಪೇರು ಕೂಡ வருது. ಮೋವಾಬಿಯರನ್ನ ಇಸ್ರಾಯೇಲ್ ಅವರು ಸೇರಿಸಲ್ಲ, ಆದರೆ ಯೇಸು ಬೋಯಸ್ ಹೇಳ್ತಾನೆ ನಾನು ಇವಳನ್ನ ಮದುವೆ ಆಗ್ತೀನಿ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವತ್ತು ನಾವು ಇಂಡಿಯಾದವರಾಗಿರ್ಬೋದು, ಆದರೆ ದೇವರ ದಯೆ ನಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಬಂದು பரலோகದ ಬೋಯஸ் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, யாரும் நான் விசாரிக்கல, நான் நீ கலங்காத, நான் இருக்கேன், உன் தலையில எவ்வளவு முடி இருக்குன்னு உனக்கே தெரியாது, எனக்கு தெரியும். ನಿನ್ನ ಹತ್ರ ಏನಿದೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ, ನಾನು ನಿನ್ನ ಬಗ್ಗೆ ಹಿತವಾಗಿ ಚಿಂತಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದೀನಿ. ಆಮೆನ್. ಸೊ ಯಾರಪ್ಪ ಈ ರೂತನ್ನ ಫೈನಲ್ ಆಗಿ ಮದುವೆ ಆಗ್ತಾರೆ ಅಂತ ಎಲ್ಲರ ಮುಂದೆ ನಿಂತ್ಕೊಂಡಿರುವಾಗ ಬೋಯಸ್ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನಿದ್ದೀನಿ, ಅವளை ஆதரிக்கிற சுதந்திரவாளரா நான் இருக்கிறேன். ಇವತ್ತು ದೇವರು யாரோ இல்லைன்னு யோசிக்காதீங்க, இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் ಬೋಯஸ் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் இருக்கேன். உங்க ஒவ்வொருத்தரையும் ஆதரிக்கின்ற சுதந்திரவாளர் அவரே. உங்களை தேற்றி ஒவ்வொரு நாளும் ஆறுதல் தேறுதல் சொல்லி நம்மளை நடத்துகின்ற தேவனாக எஸ் ஆதரிக்கின்ற சுதந்திரவாளர் நீரே, என்னை என்றுமே தேற்றி நடத்துகின்றீரே. சுதந்திரவாளர் நீரே, என்னை என்றுமே தேற்றி நடத்துகின்றீரே. எனக்காக சிலுவையில் மரித்து மரணத்தை செய்தீரே, எனக்காக சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தீரே. ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்பவரே, காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, என்னை பாட வைப்பவரே. ನೋಡಿ ಅವಳು ಹೇಳ್ತಾಳೆ, ರೂತ್ எனக்கு நீ யாருமே இல்லைன்னு நான் நினைச்சிட்டேன், ஆனா என்னையும் ஆதரிக்கின்ற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். இந்த ஆதரிக்கின்ற சுதந்திரவாளர் சும்மா உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நீங்க இழந்து போனதெல்லாமே உங்களுக்கு ரிஸ்டோர் பண்ணுவாங்க. ஆமென். நான் சொல்லுறேன், இழந்து போன எல்லா காரியங்களும் கர்த்தர், this is the year of restoration. வார்த்தையை பிடித்திருக்கிற அனைவருக்கும் இழந்து போனது, பேங்க்ல வச்சிருக்கிறது, மார்வாடி கிட்ட வச்சிருக்கிறது எல்லாவற்றையும் ரிஸ்டோர் பண்ண போகிறார். சொல்லுவோமா? சுதந்திரவாளர் நீரே, என்னை என்றுமே தேற்றி நடத்துகின்றீரே. ஆதரிக்கின்ற
போவாஸ் ரூத்த கல்யாணம் பண்ணதான் பண்ணாரு. ஆனா உங்களுடைய போவாஸ் எனக்காக உனக்காக சிலுவையிலேயே மரித்து தன் உயிரையே கொடுத்து சும்மா ரெஸ்டரேஷன் இல்ல, ராயல் ரெஸ்டரேஷனை பண்ணிருக்காரு. ஆமென். எனக்காக சிலுவையில் மரித்து மரணத்தை ஜெயித்தீரே, எனக்காக சிலுவையில். நிறைய டைம்ஸ் மரணம் தான், மரணத்துக்கு தான் the last say, the death has the last say ன்னு சொல்லுவாங்க. ಯಾಕಂದ್ರೆ ಸತ್ತೋದ ಮೇಲೆ ಏನೂ ಇಲ್ಲ. ಸತ್ತೋದ ಮೇಲೆ ಏನಾಗ್ಬಿಡುತ್ತೆ, ಅವ್ರ ಜೀವನದ ಆ ಕಥೆನೇ ಮುಗ್ದೋಗುತ್ತೆ, ಅವನ ಚಾಪ್ಟರ್ ಏನ ಇಡುತ್ತೆ, ಕ್ಲೋಸ್ ಆಯಿಡುತ್ತೆ. ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಈ ಮರಣ ಕೂಡ தேவரன்னா நம்ம ಹತ್ರ ಇಂದ ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, ದೂರ ಮಾಡೋದು. ஏன் அவர் எழும்பி வந்தாரு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் எழும்பி வந்தாரு? மரணம் கூட அவர் நம்ம வேலை வச்சிருக்கிற லவ், அந்த மரணம் கூட அவரை மூடி வைக்க முடியல. உங்க மேல என் மேல இருக்கிற பாசம், அன்பு, கிருபை, தயவுனால டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, 3வது நாள் உனக்காக எனக்காக என் பிள்ளை நான் மறைந்து போயிட்டா எப்படி இருப்பா, நான் வர அவளுக்குள்ளவே நான் அசைவாட போறேன், அவளை சம்படவே என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. சொல்லுமா, காற்றாக காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்பவரே. சேற்றில் இருந்த தூக்கி அரவணைத்தீரே, உள்ளங்கையில் அழகாய் வரைந்திருப்பீரே. சொல்லுமா, கமான். சேற்றில் இருந்த தூக்கி அரவணைத்தீரே, உள்ளங்கையில் அழகாய் வரைந்திருப்பீரே, எனக்காக சிலுவையில் மரித்து மரணத்தை ஜெயித்தீரே, எனக்காக சிலுவையில் மரித்து மரணத்தை ஜெயித்தீரே. ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்பவரே. இன்னைக்கு ಸ್ವತಂತ್ರ ಇಲ್ಲ, ನಮ್ಮ ಗಂಡ ಹಿಂಗೆ ಲಾಕ್ ಮಾಡಿ ಇಟ್ಕೊಳ್ತಾರೆ, ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಮೊಮ್ಮಕ್ಕಳು ಇಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ನನಗೆ ಸ್ವತಂತ್ರನೇ ಇಲ್ಲ ಅಂತ ಯಾವತ್ತೂ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ. உங்களை ஆதரித்து ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கார். இன்னும் நீங்க அந்த மைண்ட் செட்டுக்கு வரலனா அது உங்களுடைய மிஸ்டேக் தான். அவர் என்ன பண்ணியிருக்காரு, எவ்வளவு வேலை கொடுத்தாரு, எவ்வளவு வேலை. பாட்டெல்லாம் இருக்கு, என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிரென்றாலும் தருவேன். யாராச்சும் கொடுத்தாங்களா? அதெல்லாத்தையும் தாண்டி அவரு நீ சொன்ன விலையை தாண்டி நம்மெல்லாம் வர்த்லெஸ்ஸா இருந்தாலும் ಏನಾಗಿದ್ದೀವಿ ನಾವು வர்த்லெஸ், அவருடைய விலை அவர் கொடுத்த அவருடைய மகா பரிசுத்தமான ரத்தத்துக்கு தகுதியே இல்லாம நாம இருந்திருக்கோம். ஆனாலும் அவர் நம்மளை ஆதரிக்கின்ற
சுதந்திரவாளனீரே. என்னை சுதந்தரித்திருக்கிற தேவன், உங்களை சுதந்தரித்திருக்கிற தேவன். இன்னைக்கு யாரு அண்டர்லயும் நீங்க கிடையாது. நோ sin can have dominion over you. ಯಾವ ಪಾಪದ ಕೆಳಗೆ ನೀವಿಲ್ಲ. ಯಾವ ಸೈತಾನನ ಕಿರಿಯಗಳಿಗೆ சொல்லுங்க, no sin can have dominion over me. Yes. சொல்லுங்க, ಯಾವ ಪಾಪಕ್ಕೂ ನನ್ನ ಮೇಲೆ ದೊರೆತನ ಇಲ್ಲ. ಯಾವ ಶಾಪಕ್ಕೂ ನನ್ನ ಮೇಲೆ ದೊರೆತನ ಇಲ್ಲ. ಯಾವ ರೋಗಕ್ಕೂ ನನ್ನ ಮೇಲೆ ದೊರೆತನ ಇಲ್ಲ. ದರಿದ್ರದಿಂದ ದೇವರು ಬಿಡಿಸ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಶಾಪದಿಂದ ಬಿಡಿಸಿದ್ದಾರೆ, ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸಿದ್ದಾರೆ. ಐ ಆಮ್ ಫ್ರೀ ಇನ್ ಕ್ರೈಸ್ಟ್. சொல்லுங்க, ಐ ಆಮ್ ಇಂಡಿಪೆಂಡೆಂಟ್ ಇನ್ ಕ್ರೈಸ್ಟ್. ನಾನು ಯಾರ ಮೇಲೆ ನಂಬಿಲ್ಲ. ಯಾವ ಗವರ್ಮೆಂಟ್ ಆಗಿರ್ಲಿ, ಯಾವ ಆಚೆ ಕಡೆ ಆಗಿರ್ಲಿ, ಹಣ ಆಗಿರ್ಲಿ, ವಸ್ತು ಆಗಿರ್ಲಿ, ಅದರ ಮೇಲೆ ನಾವು ನಂಬಿಲ್ಲ. ನನ್ನ ಡಿಪೆಂಡೆನ್ಸಿ ಇಸ್ ಆಲ್ವೇಸ್ ಆನ್ ಕ್ರೈಸ್ಟ್. ಸೊ ಆತನ ಮೇಲೆ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ಬಿಡಿಸಿದ್ದಾರೆ. சொல்லுமா எல்லாரும் எந்திரிச்சு நின்னு சொல்லுமா. சுதந்திரவாளனீரே, என்னை என்றுமே தேற்றி நடத்துகின்றீரே. ஆதரிக்கின்ற சுதந்திரவாளனீரே, என்னை என்றுமே தேற்றி நடத்துகின்றீரே. எனக்காக சிலுவையில் மரித்தது, மரணத்தை ஜெயித்தீரே. எனக்காக சிலுவையில் மரித்தது, உயிரோடு எழுந்தீரே. ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே. சொல்லுமா, come on. ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே. ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே. ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே. காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி, மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, என்னை பாட வைத்தவரே. ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே. ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்பவரே. இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு நாங்க உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துற தற்செயலாக வரப்போற ஆசீர்வாதங்கள் நிறைய வரப்போகிறது. நான் கேட்காமையே ஆக்சிடென்டா எனக்கு கர்த்தர் நிறைய காரியங்கள் செய்தாரு.